காங்கிரஸ் கொள்கை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. சரிதானே? திமுகவின் கொள்கை ஆட்சியில் பங்கு தர மாட்டோம், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தானே அது. அதிமுகவும் கொள்கையும் அதுதானே. சரி, ப்ரீ போல்ல அப்படியான ஒரு கண்டிஷன் நீங்க வச்சீங்கன்னாலே வீக் ஆயிடுவீங்க, நீங்க பலவீனப்பட்டுருவீங்க. தேர்தலுக்கு முன்பே நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம் அப்படின்னு எந்த கட்சியாவது சொல்லுமா? நீங்க எத்தனை கூட்டணி ஆட்சியில் நடைபெறுகிற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க நிலைமை அப்படி இல்லைங்க. அப்படின்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டே இருக்கலாம். உங்க கொள்கையா வச்சுக்கோங்க. உங்க கட்சியோட துணை விதிகளை ஒன்னா கூட நீங்க சேர்த்துக்குங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. எங்க கட்சியோட துணை விதிகள் அது இல்லை, அவ்வளவுதான். வாய்ப்பு இல்லை. ஆனா மாணிக்க தாகூர் சொல்ல சொல்ல என்ன பிரச்சனை ஏற்படும்னா, மாணிக்க தாகூரும் பலவீனப்படுவார். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்க சொல்லும் போது அவங்களும் பலவீனப்படுவாங்க. என்ன காரணம்னா அரசியல் ஐயம் வரும், அரசியல்ல சந்தேகம் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போற முயற்சி பண்றாங்க போல இருக்கு, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வரப்போகுது போல இருக்கு. செலவு செய்வது, பேனர் கட்டுவது, டியூப்லைட் கட்டுவது, வெற்றி பெற வைப்பது, வெற்றி பெற்ற பிறகு வெற்றி சான்றிதழை வாங்கி தருவது, இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட சந்தேகங்களோட சிக்கல்களோட கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. இந்த பணிகளை திமுக தொண்டர்கள் செய்ய மாட்டாங்கல்ல. அப்படின்னா நீங்க 25 சீட்டு வாங்கினாலும் 20 சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு தமிழ்நாடு தேர்தலில் என்னென்ன ஸ்கோர் % ஓட்டு போகும். ஆனா லாபம் என்ன? எடுத்த உடனே ஒரு 25 தொகுதி லாபம். காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தொகுதி லாபம் தானே, வேலை பார்க்க வேண்டியது லாபம். கடைசி வரைக்கும் அவங்களோட கூடவே தெரியணும். அது வேலையே இல்லை. திமுக சந்தோஷமாயிரும். திமுக இருக்கிற மற்றவர்கள் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. உண்மையிலேயே பிஜேபி காங்கிரஸ் 2 கட்சியோட வளர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வளர்ச்சி விகிதம் அதிகங்க, கண்டிப்பா அதிகம். அது எங்களுக்கெல்லாம் ஒரு வகையில பார்த்தா அது கவலையா தான் இருக்கு. அப்போ நாங்களே காங்கிரஸை தான் பிளேம் பண்ணுவோம். காங்கிரஸ் கட்சி வீச்சாக செயல்பட்டு இருந்தா பிஜேபி எந்த அளவுக்கு வளர விட்டுருக்காதுல்ல. ஏன்னா அவங்க தானே தேசிய கட்சி, அவங்க தானே பிஜேபி வளர்ச்சியை தடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் அவங்க வேகமா செயல்பட்டு இருந்தாங்கன்னா பிஜேபி வளர்ச்சியை தடுத்திருக்கலாம்ல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்புக்கு அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க இந்த வாக்குகளை இழக்க நேரிட்டு இருக்கிறதுங்கிற ஒரு விவரத்தையும் நீங்க, ஏன்னா அவங்க அதுல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, அவங்களுக்கு அபிஷியலா BLO BLA 2 கிடையாது. அவங்க வேலை பார்க்க வழி இல்லை. உண்மையிலேயே வேலை பார்த்தது திமுக மட்டும்தான். கிராமங்கள்ல அதிமுக. அதை யாரு ஒத்துக்கிட்டு இருக்கானா, EPS ஒத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க சரியா வேலை பார்க்கல, அப்படிதான் அவரோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் குற்றம் சாட்டினாரு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவங்க இவங்களுக்கு ஃபார்ம் 6 வாங்கி ஃபில்அப் பண்றது, அந்த வேலையுமே அதிமுக சரியாவே பார்க்கலைங்க. டிவிக்கே சுத்தமா ஒண்ணுமே கிடையாதுங்க. டோட்டலா இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே எனக்கு புரியல. திருப்பி திமுக தான். அதாவது ஒரு 2 லட்சம் வாக்கோ 5 லட்சம் வாக்கோ புதுசா சேர்த்தாங்கன்னா, அதாவது விடுபட்ட 97 லட்சம் வாக்காளர்கள்ல ஒரு 6 லட்சம் 7 லட்சம் புதுசா சேர்த்தா அதுவும் திமுக ஓட்டா மாறுது. வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமே ஓவராலாவே 10 லட்சம் கூட வராது. 2024 கம்பேர் 2021 கம்பேர் பண்ணா. அப்போ SIRோட அட்வான்டேஜ் திமுகவுக்கு போகுது, டிவிகேக்கு இல்லை, பிஜேபிக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பெருநகரங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல தான் பெரிய விடுபடுதல் இருக்குங்க. நீங்க அந்த விடுபடுதலை அவங்க இன்னமும் சரியா சொல்லலை. ஆனா அதை ஓவராலா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல விடுபடுதல் எல்லா தொகுதியிலையும் இருக்கு. இப்போ ஸ்டாலின் தொகுதியில விடுபட்டு இருக்கு, உதயநிதி தொகுதியில விடுபட்டு இருக்கு. அதே மாதிரி பிற தொகுதிகளில் விடுபடும் போது எந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமா இருக்கு, எந்த இடத்துல ஷிஃப்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ வேலை நிமித்தமாக ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு போயிருப்பாங்க, அவங்க அன்மேப்ல போய் சேர்றாங்க, அதாவது விடுபட்டவர்கள். இப்போ திமுகவோ இதுல ரொம்ப தீவிரமா ஆர்வம் செலுத்த வேண்டிய கட்சிகளோ என்ன செய்யணும்னா, எங்க காலத்துல நாங்க அதாங்க செஞ்சோம். வாக்காளர் பட்டியலை கையில வச்சுக்கிட்டு வீடு வீடா போய் பார்த்து இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி ரெட் மார்க் போட்டு நம்ம பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணுங்க. இது நான் என்னோட PUC டேஸ் வரைக்கும் இந்த வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். இது ஆரம்ப கட்ட பணி. அந்த பணி திமுக மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்பவும் விடுபட்ட வாக்காளர்கள் பட்டியலை எடுத்துட்டு போய் அவங்க தான் பாக்குறாங்க. அப்போ செய்யும் போது அடிஷனலா கண்டிப்பாக ஷிஃப்டிங் வாக்காளர்கள், இப்போ ஒருத்தர் அவர் இங்க இருந்து அங்க ஏதோ ஒரு காரணமா போயிட்டாரு, விடுபட்டு இருக்காரு. அப்போ இங்கேயும் அங்கேயும் இப்போ உதாரணமா
ஃபார் எக்ஸாம்பிள் கீழ்ப்பாக்கம் அண்ணா நகர் தொகுதி, அண்ணா நகர் தொகுதியில விடுபட்டு இருக்காரு. அவர் ஆயிரம் விளக்கு தொகுதியில போய் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆயிரம் விளக்கு தொகுதியில இருக்க பிஎல்ஏக்கும் அண்ணா நகர்ல இருக்க பிஎல்ஏக்கும் இடையில கோஆர்டினேஷன் இருக்கணும்ல. கட்சிக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப அவன் யாரு நான் யாருன்னு எனக்கு போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். நான் போன் பண்ணி கேட்கறதா இருக்கணும். அப்ப என் தொகுதியில இருந்தவன் தான் உன் தொகுதிக்கு வந்திருக்கான், அவன் விடுபட்டு இருக்கான், நீ பாத்துக்கன்னு இவன் சொல்லுவான். உங்களுக்கு அந்த நுணுக்கமான பாயிண்ட் உங்களுக்கு இதாகுது இல்ல. அப்ப அந்த கட்சி வந்து ஒரு வெப் மாதிரி இருக்கணும், ஒரு வலை பின்னலா இருக்கணும். அது குறிப்பா அந்த எஸ்ஐஆர்ல அந்த ப்ராப்ளம் ரொம்ப வருதுங்க. நம்ம வாக்காளர் பட்டியல திருத்தமே இல்லைன்னா பழச வச்சே நம்ம போயிட்டே இருப்போங்க. அதுல இறந்தவங்க கொஞ்சம் பேர் இல்லாம போனவங்க இப்படிதான் கணக்கு வரும். இந்த வாட்டி நமக்கு 80% வாக்குப்பதிவு வருங்க. ஓ ஆமா, ஏன்னா வாக்காளர் எண்ணிக்கை ரொம்ப குறையுது இல்ல. கிட்டத்தட்ட 1 கோடி குறைஞ்சிருக்கு. 1 கோடி ஃபார்ம் 6 கொடுத்தவங்க இப்ப as of now படி ஒரு அரௌண்ட் 12 lakh தான் கொடுத்திருக்காங்க. 12 lakhs தான் அவ்வளவுதாங்க வரும். 12 to 15 lakhs வரும். இதுல வந்து நமக்கு அப்டேஷன் எங்க இல்லைன்னா டெத்ல இல்ல, இப்பவும் இல்ல, டெத்ல இல்ல. அதுல வந்து 20 வருஷமா இவ்வளவு பேர் தான் இறந்து போயிருவாங்களா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3000 பேர் இறந்து போறதா வச்சா கூட இத்தனை வருஷத்துல எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்க? 234 சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்க? அந்த ஃபிகர் கூட சரியா இல்லைங்க இதுல. ஆனா அவங்களுக்கு ஃபார்ம் 6 கொடுக்க முடியாது, எதுவும் கொடுக்க முடியாது. சோ இறந்த வாக்காளர்கள், அது இயற்கை எய்திய வாக்காளர்கள் விடுபட்டது. அது இயல்பாகவே வந்து 60 லட்சம் 70 லட்சம் வரும் தான் நான் நினைக்கிறேன். ஷிஃப்டிங் தாங்க இதுல முக்கியம். இங்க இருந்து அங்க போனவங்க அவங்களுக்கு அன்மேப்டா இருக்கும். ஊர்ல இருந்து கூட இங்க வந்திருப்பாங்க வேலை நிமித்தமா, அன்மேப்டா இருப்பான், ஊர்ல அன்மேப்டா இருப்பான். இவனை வந்து சரி பண்ணி வாக்குரிமை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை பெற்று தருவதுங்கிறது அந்த பணியை செய்யற கட்சி எந்த கட்சி, அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு என்னன்னு நான் ஒரு அனாலிசிஸ் பார்க்கிறேன். அதுல வந்து திமுக அந்த பணியில ஒரு மிகச்சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மிக மிக சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் அந்த சங்கிலி பின்னல் தொடர்பு இருக்கு. அது எம்எல்ஏ இருக்காருங்க, எம்எல்ஏ கீழே இவ்வளவு பெரிய ஒரு மிஷினரி அங்க இயங்குது. அது பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு ஏங்க ஒரு பூத்துக்கு ஒரு பூத்துல இருக்கிற ஒரு ஓட்டுக்கு 50 rupees பட்ஜெட்ல வேலை பார்க்கறாங்க. 50,000 வருதுங்க. ஏன்னா இவ்வளவு செலவு இருக்கு. அவன் ஒரு 2 வீலர் எடுத்துட்டு பெட்ரோலுக்காக நீங்க கொடுத்தானே ஆகணும், செலவுக்காக கொடுத்தானே ஆகணும். அது உண்மையிலே செய்யலைங்க. நம்ம யாரையும் குறை சொல்லல, அதிமுகவோ பிஜேபி எல்லாம் நம்ம குறை சொல்லல, செய்யல, அவ்வளவுதான். சிம்பிளி எஸ்ஐஆர் அவங்க புரிஞ்சுக்கவே மறந்துட்டாங்க. ஆனா திமுக வந்து எஸ்ஐஆருக்கு எதிராகவும் போராடிக்கிட்டு எஸ்ஐஆர்ல இருக்கிற டிராபேக்ஸையும் அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு நம்ம விடுபட்டு இருக்கிற 90 லட்சம் 97 லட்சம் லிஸ்ட கிட்டத்தட்ட ஆர்எஸ் பாரதி 70 லட்சம் விடுபட்டுரும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவரதுக்கு முந்தைய அவர் சொன்னாரு. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முந்தைய சொல்லிட்டாரு பெரிய அளவுக்கு விடுபடுது அப்படின்னு. என்னன்னா அந்த கீழே களத்துல ஆக்டிவா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் விடுபட்டுட்டாங்கன்னு நமக்கு உணர முடியுது. அது மத்தவங்ககிட்ட இல்லீங்களே. அப்ப இந்த கணக்கை நீங்க எடுக்கணும்ல. எடுத்தா தானே நீங்க வந்து உண்மையிலேயே நமக்கு இந்த ஒரு தொகுதியிலங்க ஒரு வாக்கு சாவடியில நமக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குங்கிறது அநேகமா கணக்கு போட்டுடலாங்க. கிராமங்கள்ல துல்லியமாவே கணக்கு போட்டுடலாம். நமக்கு ஓட்டு இவ்வளவுதாங்க, 300 ஓட்டு தான் நமக்கு வரும். 300 ஓட்டை கொண்டு போய் ஒழுங்கா போல் பண்ணிடணுங்கிறது தான் வந்து கீழே இருக்கிற பூத் கமிட்டி மெம்பரோட குறிக்கோளே அதுதான். சோ அந்த இதுல களப்பணியில இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், களத்தில் இல்லாதது அஇஅதிமுக பாஜக, கிராமப்புற பகுதிகளில் இருந்தார்கள். தமிழக வெற்றி கழகம் சுத்தமாக இல்லை என்பதுதான் உங்களுடைய. அதிமுகவே இல்லைங்கும் போது பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவும் பிஜேபியும் இல்லைங்கும் போது டிவிக்கு எப்படி வரும்? இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்பு. இந்த தினம் மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் ஒரு ட்வீட்டை பதிவிட்டிருக்கிறார். ஆர்எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டது ஒரு கருத்து சரி, ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவர்கள் சகோதரத்துவத்தோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு குரலை அவர்கள் எழுப்பவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆர்எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனா அது அவுட் ஆஃப் சிலபஸ், நாடாளுமன்றத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவே கேட்டிருக்காரு, ராஜேஷ் அவர்கள் கேட்டிருக்காருன்னு சொல்லி அந்த பேப்பர் கட்டிங்கும் போட்டு இது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே கிறிஸ் ஜோடங்கர் அவர்களும் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு விஷயத்தை அவரும் முன்வைத்திருக்கிறார். நான் கடந்த வாரம் மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தை அவர்களும் பேட்டி காணும் பொழுது அவரும் இதே கருத்தை என்னிடமும் குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய கொள்கை அதுதான், தேசிய தலைமை எங்களுக்கு முடிவு செய்து சொல்லும், இந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் வந்து காய்களை நகர்த்துவோம் என்பது போன்ற கருத்துப்பட கூறுகிறார்கள். இது கூட்டணிக்கு மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தாதா? இன்டாக்டா இந்த கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? நேரமாக கருத்து.
காங்கிரஸ் கொள்கை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, சரிதானே? திமுகவின் கொள்கை ஆட்சியில் பங்கு தர மாட்டோம், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தானே அது. அதிமுகவும் கொள்கையும் அதுதானே. சரி, ப்ரீ போல்ல அப்படியான ஒரு கண்டிஷன் நீங்க வச்சீங்கன்னாலே வீக் ஆயிடுவீங்க, நீங்க பலவீனப்பட்டுருவீங்க. தேர்தலுக்கு முன்பே நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம் அப்படின்னு எந்த கட்சியாவது சொல்லுமா? பீகார்ல ஏன் சொன்னாங்கன்னா அவங்க 101 சீட்டு 101 சீட்ல நிக்கிறாங்க. முதல்ல அவங்க பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகள் நிக்கல. நீங்க எத்தனை கூட்டணி ஆட்சியில் நடைபெறுகிற மாநிலங்களை பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க வந்து நிலைமை அப்படி இல்லைங்க. அப்படின்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டே இருக்கலாம். உங்க கொள்கையா வச்சுக்கோங்க. உங்க கட்சியோட துணை விதிகளை ஒன்னா கூட நீங்க சேர்த்துக்குங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. எங்க கட்சியோட துணை விதிகள்ல அது இல்லை, அவ்வளவுதான். சோ வாய்ப்பு இல்லை. ஆனா மாணிக்க தாகூர் இப்படி சொல்ல சொல்ல என்ன பிரச்சனை ஏற்படும்னா, மாணிக்க தாகூரும் பலவீனப்படுவார். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்க சொல்லும் போது அவங்களும் பலவீனப்படுவாங்க. என்ன காரணம்னா அரசியல் ஐயம் வரும், அரசியல்ல சந்தேகம் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போற முயற்சி பண்றாங்க போல இருக்கு, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வரப்போகுது போல இருக்கு, இந்த விஜயோட வந்து இவர் பேசிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு, விஜயோட வந்து இவர் பேசுறாரு, இப்படிங்கிற சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வந்த பிறகு கூட்டணியே அமைந்தாலும் வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு பாதிக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு யார் உழைக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம். அதுல என்ன சந்தேகம் நமக்கு? யார் செலவு செய்ய வேண்டும்? திமுக. அப்போ செலவு செய்வது, பேனர் கட்டுவது, டியூப்லைட் கட்டுவது, வெற்றி பெற வைப்பது, வெற்றி பெற்ற பிறகு வெற்றி சான்றிதழை வாங்கி தருவது, இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட சந்தேகங்களோட சிக்கல்களோட கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. இந்த பணிகளை திமுக தொண்டர்கள் செய்ய மாட்டாங்கல்ல. அப்படின்னா நீங்க 25 சீட்டு வாங்கினாலும் 20 சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. ஒரு பெரிய உதாரணம் 63 சீட்டு வாங்கிட்டு நின்னப்ப கம்பல் பண்ணி 63 சீட்டு வாங்கினாங்க. கடைசியில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பார்டர்லையும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அவங்களுக்கு சொந்த செல்வாக்குள்ள ஏரியாது. பிற தொகுதிகளை யாரும் வேலை பார்க்கல, அவ்வளவுதான். சிம்பிளி வந்துங்க ஒரு 50 தொகுதியில திமுக சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. சிக்கல், இந்த சிக்கலை வந்து காங்கிரஸ் கட்சி உணர்ந்து மிக விரைவில் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை ராகுல் காந்திக்கு. அப்படி முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் திமுக காங்கிரஸை கூட்டணியிலிருந்து அவர்கள் போக சொல்ல மாட்டார்கள், இவர்களா போக வேண்டியதுதான். ஏன்னா நஷ்டம் திமுகவுக்கு இல்லைங்கிறத காங்கிரஸ் புரிஞ்சுக்கிடணும். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போனாலும் திமுகவுக்கான நஷ்டம் என்னங்க? 3% to 4% வருமா? ஆமா. காங்கிரஸ்க்கான நஷ்டம் என்ன? தேசிய அளவில் திமுகவோட எம்பி ஆதரவை இழந்துருவாங்க அவங்க. அது பெரிய நஷ்டம். சரி, திமுகவுக்கு தமிழ்நாடு தேர்தலில் என்ன நஷ்டம்? 4% ஓட்டு போகும். ஆனா லாபம் என்ன? எடுத்த உடனே ஒரு 25 தொகுதி லாபம். காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தொகுதி லாபம் தானே, வேலை பார்க்க வேண்டியது லாபம். கடைசி வரைக்கும் அவங்களோட கூடவே தெரியணும். அது வேலையே இல்லை. திமுக சந்தோஷமாயிரும், திமுக இருக்கிற மற்றவர்கள் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அது போக அந்த 25 தொகுதிகளை பிரிச்சு கொடுப்பதற்கு எத்தனை கட்சிகளை உள்ள கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க. தேமுதிக இருக்கு, டிடி தினகரன் இருக்காரு, பன்னீர்செல்வம் இருக்காரு, யாரு வேணாலும் வருவாங்க. நம்பர் தானங்க பிரச்சனை. இப்போ அப்போ அவங்களோட ஓட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டினீங்கன்னா அது 10% வரும். காங்கிரஸ் கட்சி வெளியில போனா 4.5 விட 10% கூட வரும்ன்றீங்க. 6% ஓட்டு கூட கிடைக்கும். ஓகே. பட் இன்னைக்கு காலைல கூட பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் வம்பு இழுக்கிற மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நாங்க கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது, எங்களுடைய பங்களிப்பு இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தால வந்து வெற்றி பெற்று விட முடியுமா பொது தேர்தலில், எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு மீண்டும் அதே சர்ச்சையை வந்து கிளப்புறாரு. முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க சொல்லுங்களா? அது கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது சார் தான். காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி இல்லைங்களே. சரி, உண்மையிலேயே பிஜேபி காங்கிரஸ் 2 கட்சியோட வளர்ச்சி விகிதத்தை பாத்தீங்கன்னா பிஜேபியோட வளர்ச்சி விகிதம் அதிகங்க. கண்டிப்பா அதிகம். அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வகையில பார்த்தா அது கவலையா தான் இருக்கு. அப்போ நாங்களே காங்கிரஸை தான் பிளேம் பண்ணுவோம். காங்கிரஸ் கட்சி வீச்சாக செயல்பட்டு இருந்தா பிஜேபி எந்த அளவுக்கு வளர விட்டுருக்காதுல்ல. ஏன்னா அவங்க தானே தேசிய கட்சி, அவங்க தானே பிஜேபி வளர்ச்சியை தடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் அவங்க வேகமா செயல்பட்டு இருந்தாங்கன்னா பிஜேபி வளர்ச்சியை தடுத்திருக்கலாம்ல. ஏன் தடுக்கல? இவங்க ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. அப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டா இன்னும் பலவீனமாயிருவாங்க. தாவேகா கூட்டணிக்கு போனா
தாவேகா ரொம்ப பலவீனப்படும். இந்த காங்கிரஸ் மேல உள்ள எல்லா குற்றச்சாட்டுக்கும் தாவேகா பதில் சொல்ல வேண்டியது. இப்பவுமே அது ஃப்ரெஷ்னஸ் அப்பீல இழக்குதுங்க. எல்லாரையும் உள்ள விட்டு விட்டு ஃப்ரெஷ்னஸ் அப்பீல இழக்குது. காங்கிரஸையும் உள்ள விட்டா தாவேகா கதை கந்தல். ஓகே. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.